நான் 11 மணிக்கு மேலே எனக்கு ஃபோனே இது வரக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் கனெக்டிங் அப்பால் இருக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் யாரு கூடயும் கனெக்டிங்கில் இல்லாத மாதிரி ஆயிரும். நீங்கள் எனக்கு எப்போ அடித்தாலும் ஃபோன் எடுப்பேன். தெரிஞ்ச நம்பர் தெரியாத நம்பர் ஐ டோன்ட் கேர். என்ன வேணுமோ நான் பேசுவேன் யார்கிட்ட வேணாலும். அது மாதிரி நீங்கள் கனெக்டிங்காக இருந்தால் தான் பிஸ்னஸ் உங்கள் கூட இருக்கும். பிஸ்னஸ் கூட நீங்கள் இருக்கணும், பிஸ்னஸ் உங்கள் கூட இருக்கணும். இதுதான் லாஜிக். ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 25-26 பிரான்ச் வச்சுருக்கும்போது இங்கே இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அது அடுத்த ஹோட்டலையும் அதே டேஸ்ட் இருக்கணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? சென்ட்ரலைஸ்டு பண்ணிட்டோம் எல்லாமே. நாங்கள் 2010 வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஒரு 70% ஃபுட் வந்து அங்கேருந்து வந்துடும். இதுதானே இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி பரோட்டா மாவு. சப்பாத்தி இங்கே போட்டுருவோம், மாவு அங்கேருந்து வரும். பரோட்டா மாவு அங்கேருந்து வரும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே அங்கேருந்து வரும். அது மாதிரி ஸ்வீட்டு, பேக்கரி இதெல்லாம் அங்கேருந்து வரும். இங்கே வந்து வேறு அது ரெடியாக குக் பண்ண, இப்போ தோசை போடணும், இட்லி போடணும், அது இங்கே பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா டேஸ்ட்டு யூனிஃபார்மாக இருக்கும். குவாலிட்டி இட்லி இங்கே சாப்பிட்டதுக்கும் வெளியில் எங்கேயா நீங்கள் தள்ளி லாங்கு இதில் பிரான்ச்சில் சாப்பிட்றதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும். இந்த இட்லி பாயா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் எந்த இதுவும் இதாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த கடைக்கு போனால் நல்லா இருக்குது, இந்த கடைக்கு போனால் நல்லா இல்லைங்கிற பேச்சு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி வில் சேஞ்ச் த என்டையர் திங்ஸ். ஏன்னா சென்ட்ரலைஸ் பண்ணும்பொழுது ஒரு கண்ட்ரோல் வந்துடுது, ஹைஜீனிக் வந்துடுது, இடம் சேவ் ஆகுதுங்க. ரொம்ப சின்ன கிச்சன் இருந்தால் போதும். எனக்குலாம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ரெண்ட் அதிகமான காலத்தில் கிச்சனையும் பெருசாக போட்டு ஹாலையும் பெருசாக போடும்போது நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்து அதில் பாதி காசு போயிடும். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணால் நம்ம அவுட்டரில் கிச்சன் போட்டு உள்ளே கொண்டு வர்றது தான் ஒரு சிறந்த வழியாக நான் நினைக்கிறேன். காமன் மேனுடைய ஸ்பெண்டிங் பவர் எப்படி இருக்கு சார்? அதாவது ஒரு மனிதனுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியமான மூணு வேளை சாப்பிட்டே ஆகணும். 3 வேளை வந்து அவன் உழைக்கிறதே சம்பாதிக்கிறதே சாப்பாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மித்த செலவு பண்ணுவான். வாட்சி வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் அடுத்த கட்டம் தான்.